நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சொல்லலாம். என்ன நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம், யாருக்கும் ஞாபகம் இருக்கா? இது வேற ஏம்புறத கேட்குறீங்க, எங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? நாங்கள் எங்கே ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது அப்படின்றீங்களா? போன வாரம் நான் வரல, போன வாரம் வெளியில் மீட்டிங்காக போயிட்டு இருந்தேன். என்ன நம்ம கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. விசுவாசம் எப்படி செயல்படுது அப்படின்னு நான் உங்களுக்கு காண்பிச்சேன். அதாவது விசுவாசம்னா என்ன அப்படின்னா, நம்ம நம்புகிற காரியத்தை உறுதியாய் நம்புகிறது தான் விசுவாசம். உறுதியாய் நம்புகிறது தான் விசுவாசம். காணப்படாதவைகளை கூட அது எனக்கு சாத்தியமாகும் அப்படின்னு நம்புகிறது தான் விசுவாசம். ஆபிரகாம் என்ன பண்ணான் அப்படின்னா, ஈசாக்கு இல்லாத போதே அவன் அநேக ஜாதிகளுக்கு நான் தகப்பன் அப்படின்னு விசுவாசிச்சான். ஈசாக்கு பிறக்கிறதுக்கு அறிகுறியே இல்லாத போது, சாத்தியமே இல்லாத போது கூட அவன் என்ன பண்ணனான் அப்படின்னா, நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தான். வாசிக்கலாம், எபிரேயர் 16வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 16வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு கவனிச்சோம் அப்படின்னா, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, நான் சொன்னேன், ஆபிரகாம் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணான் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை நம்பினான். எதை நம்பினான்? கடவுளுடைய வார்த்தையை நம்பினான். கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிச்சான். வார்த்தையை விசுவாசிச்சான் அப்படின்னா, அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சாத்தியம் இல்லாமல் இருக்கும்போது கூட அவன் வார்த்தையை விசுவாசிச்சான். ஏன் அப்படின்னா, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத அவன் நம்பினான். அவனுடைய மொத்த உலகமுமே, அவன் எதை நம்பினான் அப்படின்னா, அவனோட மொத்த நம்பிக்கையுமே மொத்த விசுவாசமுமே, இன்னும் சொல்லப்போனால் அவனோட மொத்த உலகமுமே எங்கே இருந்தது அப்படின்னா, கடவுள் சொன்ன வார்த்தையில் தான் இருந்தது. அதை தான் அவன் நம்பினான். இன்னும் வார்த்தையை எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம கவனித்தோம் அப்படின்னா, விசுவாசம் எப்படி வருது அப்படின்னா, நம்ம கேள்விப்படுகிறதுனால வருது. எதனால வருது விசுவாசம்? நம்ம கேள்விப்படுகிறதுனால வருது. எதை கேள்விப்படுகிறதுனால விசுவாசம் வருது அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை கேள்விப்படுகிறதுனால விசுவாசம் வருது. அதாவது கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறதுனால உங்களுடைய இருதயத்தில் விசுவாசம் உண்டாகிறது. கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறதுனால, கடவுளுடைய வார்த்தையை உங்கள் காதுகளால் நீங்கள் கேட்கிறதுனால உங்களுடைய இருதயம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அது விசுவாசமாக மாறுகிறது. அதாவது கடவுளுடைய வார்த்தை தான் விதை, உங்களுடைய இருதயம் தான் நிலம். கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் வாயினால் உச்சரிக்கும் போது, அதாவது அறிக்கை செய்யும் போது,
அந்த வாயினால் உச்சரிக்கிறதான அந்த வார்த்தைகள், அறிக்கை செய்கிறதான அந்த வார்த்தைகள் உங்கள் காதுகள் மூலமாக கேட்கப்பட்டு அது இருதயத்திற்கு சென்று இருதயமாகிய நல்ல நிலத்திலே அது விதைக்கப்பட்டு விசுவாசமாகிய தண்ணீரை ஊற்றி அதை பாதுகாக்கும் பொழுது எப்படி ஒரு நிலத்தில் விதைக்கப்பட்டு அது வேர் விடுகிறதோ அதே போல இந்த கர்த்தருடைய வார்த்தையானது உங்கள் இருதயத்திலே விதைக்கப்பட்டு அந்த வார்த்தை வேர் விடுகிறதா இருக்கிறது. அது வேர் விட்டு எப்படி அந்த செடி இலைகள் விட்டு காய்கள் காய்க்கிறதோ அது மாதிரி உள்ள இருதயத்திலே தங்குகிறதான வார்த்தைகள், இருதயத்திலே விதைக்கப்படுகிறதான வார்த்தைகள் நல்ல நிலமாக இருதயத்திலே விதைக்கப்பட்டு அது ஒவ்வொரு நாளும் அது பாதுகாக்கப்பட்டு எப்படி விதையினுடைய சக்தியும் மண்ணினுடைய சக்தியும் இணைந்து தண்ணீரை ஊற்றும் பொழுது இரண்டும் இணைந்து அந்த விதைக்குள்ளாக இருக்கிறதான அந்த விதைக்குள்ளாக இருக்கிறதான அந்த வித்தை உயிர் பெற செய்கிறதோ அதே போல உங்களுடைய நீங்கள் வாயிலிருந்து உச்சரிக்கிறதான வார்த்தையும் அது உங்கள் காதுகள் ஊடாக சென்று அது இருதயத்தில் நல்ல நிலமாகிய இருதயத்தில் விதைக்கப்பட்டு உங்களுடைய இருதயம் நல்ல நிலமாகிய இருதயமும் போதிக்கப்படுகிறதான வார்த்தையும் இணைந்து எப்படி விதைக்குள்ளாக ஒரு சக்தியை உண்டாக்குகிறதோ அதே போல உங்களுடைய விசுவாசமும் வார்த்தையும் இணைந்து உங்களுடைய ஆழ்மனதும் போதிக்கப்பட்ட வார்த்தைகளும் இரண்டும் இணைந்து எப்படி ஒரு விதைக்குள்ள ஒரு சக்தி உண்டாக்கி அது முளையை கிளப்புகிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்புறமான ஆசீர்வாதங்களை அந்த வார்த்தை ஆழ்மனதிலிருந்து கிளப்பி விடுகிறது. என்ன பிரதர், ஏதோ ஒன்று போதிக்கிறது மாதிரி ஏதோ ஒன்றுமே புரியாத மாதிரி ஏதோ குழப்புறீங்களே அப்படின்னு தோணுதா? இல்லை நான் சொல்கிறது புரியுதா? அதாவது விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைச்சான். விதைக்கும் போது சில விதைகள் என்னாச்சு அப்படின்னா பாதை அருகே விழுந்தது, சில விதைகள் முச்செடிகளுக்குள்ளே போய் விழுந்தது, சில விதைகள் கற்பாறையில் போய் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் போய் விழுந்தது. இப்போ பாதை அருகே விழுந்த விதை என்னாச்சு அப்படின்னா பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. பறவைகள் என்ன பண்ணுச்சு? அதை பட்சித்து போட்டது. அப்புறம் கற்பாறையில் விழுந்த விதை என்னாச்சு அப்படின்னா அது முளைச்சி வேர் விட்டது. ஆனால் அதனுடைய வேர் வந்து அது இடம் வந்து கற்பாறையாக இருந்ததுனால வேர் ஆழமாக போட முடியாததுனால அதனுடைய வேர் அடியில் செல்லும் போது அந்த பாறை அதிகமாக இறுகி இருந்ததுனால வேர் ஆழமாக போட முடியாததுனால அதால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா ஆழமாக வேர் போட்டு வெளியில் நல்லா வளர்ந்து அதோட பலனை தர முடியாமல் போயிடுச்சு. அதே முச்செடி பகுதியில் போய் விழுந்த விதை முளைக்குது. ஆனால் முளைச்சி என்ன பண்ணுது அப்படின்னா இலைகள்லாம் விடுது. இலைகள்லாம் விட்டால் கூட அந்த முள் என்ன பண்ணுது அப்படின்னா அதை நெருக்கி போடுது. முள் என்ன பண்ணுது? அதை நெருக்கி போடுது. அதை நெருக்கி போடுறதுனால அந்த முட்களினால் அது அமிழ்த்தப்பட்டு என்ன நடக்குது அப்படின்னா அது பெரிய செடியாக வளர முடியாமல் கஷ்டப்பட்டு வளரணும்னு நினைக்குது. ஆனால் வளர முடியாமல் போய் இந்த முட்களினால் நெருக்கப்பட்டு செடி பெருசாக வராமல் அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஆனால் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 30, 60, 100 பலன் கொடுக்குது. என்ன பண்ணுது? 30, 60, 100 பலன் கொடுக்குறது. இந்த விதைனா என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா விதைன்றது தான் சபைகளிலே போதிக்கப்படுகிற வார்த்தைகள்.
நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதுக்குள்ளாக எடுத்துகிட்டு போய் அது நல்ல உங்கள் நிலத்தை, உங்கள் இருதயத்தை பண்படுத்தி நல்ல நிலமாக நீங்கள் அதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் நிலம் நல்ல நிலமாக இருந்தது அப்படின்னா, உழுது பண்படுத்தி நல்ல உரமிட்டு சத்தான நிலமாக நீங்கள் வச்சுருந்துருந்தீங்க அப்படின்னா, போதிக்கப்படுகிறதான வார்த்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இருதயமாகிய நல்ல நிலத்தில் போய் அது நல்ல நிலத்தில் விழுந்து, அது சரியான இடத்துல போய் விழுந்து, சரியான இருதயத்தில் விழுந்து, அந்த விதை முளைத்து அது பயிராகி அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஆனால் நம்ம கேட்கிற வார்த்தைகளை, விதைக்கப்படுற விதைகளை ஏதோ ஏனதானுன்னு கேட்டு, ஏதோ ஞாயிற்றுக்கிழமைனா சபைக்கு போகணும், சபைக்கு போனால் தான், இல்லைன்னா பாஸ்டர் ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் இல்லாமல் வந்து வார்த்தைகளை கேட்டு ஏதோ ஒரு சிந்தனையில் உட்காந்துட்டு இருக்கிறது. எப்படின்னா, சபையில் தான் இருக்குது, சரீரம் முழுவதும் சபையில் இருக்குது. ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் வேற எங்கேயோ, அதாவது வீட்டில் இருக்கிற பிரச்சனையை யோசிச்சுட்ருக்கோம், இல்லை வேலையில் இருக்கிற பிரச்சனையை யோசிச்சுட்ருக்கோம், இல்லை நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு அதை யோசிச்சுட்ருக்கோம். இந்த மாதிரி எண்ணங்கள் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது விதைக்கிறதான விதைகள் வந்து வழி அருகே விழுகிறதா இருக்கும், முட்செடிகளுடைய இடத்துல விழுகிறதா இருக்கும், இல்லை விதைக்கப்படுறதான விதைகள் என்னாகும் அப்படின்னா கற்பாறை மேலே விழுகிறதா இருக்கும். ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்படணும் அப்படின்னா முதல்ல நிலம் வந்து பண்படுத்தப்படணும். என்ன பண்ணணும்? நிலம் வந்து பண்படுத்தப்படணும். வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரம் 5வது வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் அது உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி இவைகளை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். கவனிங்க, எத்தனை பேருக்கு காது இருக்கு? காது இருக்கிறவங்களா கை தூக்குங்க பார்ப்போம். காது இருக்கா? எல்லாருக்கும் காது இருக்கு, யாருக்கும் காது இல்லாமல் இல்லை. சரி, நான் கேட்குறேன், இயேசு இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். என்ன பண்ணாரு? சத்தமிட்டு கூறினார். இயேசுக்கு தெரியாதா எல்லாருக்குமே காது இருக்கு அப்படின்னு? தெரியுமா தெரியாது? எல்லாருக்குமே காது இருக்குதுன்றது இயேசுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏன் அவர் காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு சொல்லியிருக்கிறாரு? பைபிளில் போடணுன்றதுக்காகவா? பைபிளில் போட்டிருக்கிறது படிக்கும்போது தெரியணுன்றதுக்காக. அதாவது கேளுங்க, நம்ம எல்லாருக்குமே காது இருக்கு.
யாருமே இப்போ எல்லாம் காது இருக்கவங்க கை தூக்கணும்னு சொன்னோன்னே எல்லாரும் கை தூக்குனீங்க. அங்கேயும் இவர் போதிக்கும் பொழுது அங்கே இருந்த கூட்டத்துக்கு எல்லாருக்குமே காது இருக்குதுன்றது காது இருக்கிறவங்களுக்கும் தெரியும், இயேசுவுக்கும் தெரியும். ஆனாலும் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சத்தமிட்டு சொல்றாரு. ஏன் சத்தமிட்டு சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்லுகிறதான வார்த்தைகள் எல்லாருக்கும் காது இருந்தாலும், எல்லாரும் காது வச்சிருந்தா கூட, அவர் போதிக்கிறதான இந்த வார்த்தைகள், அவர் சொல்லுகிறதான இந்த வார்த்தைகள் காது இருக்குது, எல்லாருக்கும் சரீரத்தில் காது வச்சிருக்காங்க தான். ஆனா இந்த சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்கக்கூடிய காதுகள் அங்க யாருக்கும் இல்லை. காது இருக்குது, எனக்கும் தான் காது இருக்குது. ஆனா அந்த காதை வச்சு நம்ம போதிக்கிற வசனங்களை, சொல்லித்தர வசனங்களை, காலங்காலமா வாரம் போதிக்கிற வசனங்களை, சொல்லித்தர வசனங்களை கேட்கிற இருதயமுடைய காதுகள் தான் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதுக்காகத்தான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஏதோ சாதாரணமாக கேட்கறது இல்லை, ஏதோ ஏனதானு கேட்கறது இல்லை, ஏதோ வாரம் வர்றோம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறதுக்காக நம்ம போதிக்கிறது இல்லை. போதிக்கிறத கேட்கிற காதை உடையவனாக இருக்க வேண்டும். கேட்கிற காதை உடையவனாக இருந்தால் கூட கேட்கிற இருதயம் உடையவனாக இருக்க வேண்டும். போதிக்கிற வசனங்களை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த வழியருகே விதைக்கப்பட்டதை போல, அந்த கற்பாறை மேலே விதைக்கப்பட்டதை போல, அந்த முட்செடிகளிலே விதைக்கப்பட்டதை போல விதைக்கப்பட்டவர்களாக நம்ம வாழ்ந்துட்டு போயிடுறோம். ஆனால் எனக்காக ஒன்று இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்குது. இந்த போதிக்கப்படுற வசனங்கள் எனக்காக போதிக்கப்படுகிறது. எனக்கு பர்சனலாக இது தனிப்பட்ட விதத்தில் என்னோட பர்சனல் லைஃப்பில், என்னோட சொந்த வாழ்க்கையில் எனக்கு தனிப்பிரகாரமாக தேவன் என் கூட பேசுறதுக்காக இன்னைக்கு வார்த்தையை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வாஞ்சையுள்ள இருதயத்தோடு, ஏக்கமுள்ள இருதயத்தோடு, ஏக்கமுள்ள எண்ணங்களோடு வந்து கடவுளுடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும், அந்த உயிருள்ள வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும், என்னுடைய இருதயத்தை அதற்காக நான் பண்படுத்தி, அதற்காக உழுது, அதற்காக சீர்படுத்தி, அதற்காக அந்த நிலத்தை, இருதயமாகிய நிலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து யாரெல்லாம் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிறீர்களோ, நீங்கள் தான் உண்மையான காதுடையவர்களாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நான் போதிக்கிறேன், நான் வாரம் போதிக்கிறேன், நான் போன வாரம் என்ன போதிச்சேன் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு என்னன்னே தெரியல அப்படின்னா, நம்ம ஏதோ வழியருக விதைக்கப்பட்டவர்களை போல, ஏதோ முச்செடிகளில் விதைக்கப்பட்டவர்களை போல, ஏதோ கற்பாறைகளில் விதைக்கப்பட்டவர்களை போல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக நாம் இருந்தோமே ஆனால் சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் பிடித்து கொண்டு அதை தன்னுடைய இருதயத்திலே வைத்து அதை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து, அதை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாயினாலே உச்சரித்து, அதை திரும்பவும் தன்னுடைய காதுக்கு அனுப்பி, அதே வார்த்தை திரும்பவும் தன்னுடைய இருதயத்துக்கு அனுப்பி, அந்த இருதயமாகிய நல்ல நிலத்தில் அந்த வார்த்தைகளை பாதுகாத்து அதை விசுவாசம் என்கிற தண்ணீரை ஒவ்வொரு நாளும் நீங்க ஊற்றி இருந்தீர்களே ஆனால், நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, விதை கண்டிப்பாக முளைக்கும். எந்த விதையுமே முளைக்காம இருக்கவே இருக்காது. ஆனா முளைக்கிறதுக்குரிய சூழ்நிலையை நம்ம தான் உண்டு பண்ணி ஆகணும். விதையை விதைக்கணும் அப்படின்னா விதையை விதைச்சு அது நல்ல நிலத்தில் விதைச்சு அதுக்கு சரியான தண்ணீரை ஊற்றும் போது அது எந்த விதையாக இருந்தாலும் அது முளைச்சே தீரும். வாசிக்கலாம் சிஸ்டர், 10ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாக இருக்கத்தக்கதாக அவைகள் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவர் ஊமையா சொன்னாரு, எல்லாரும் இருக்கும்போது அவர் சொன்னாரு, அப்படியே சொல்லிட்டு அவர் விட்டாரு. ஆனால் சீசர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க, அங்கே ஒரு ஊமை சொன்னீங்களே, அது என்ன குறிக்குது, என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலை எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல் உங்களுக்கும் வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது, நீங்களும் வாரம் வார்த்தைகளை கேட்குறீங்க.
கேட்கும்போது உங்களுக்கு எதெல்லாம் புரிகிறதோ எதெல்லாம் புரியலையோ, புரிகிற வார்த்தைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு புரியாத வார்த்தைகளை நீங்கள் போதகர்கிட்டையோ இல்லை போதிக்கிறவங்ககிட்டையோ, இது என்ன சொன்னீங்க, இது எனக்கு புரியலை, இது எப்படி சொன்னீங்களே, இது இப்படி தானா, இது நடக்குமா அப்படின்னு தனியாக இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அப்போது கேட்குறாங்க, ஈஸ்வரர்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லை எதனா வார்த்தையில் எதனா புரியலையோ அதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் பதில் கிடைக்கும். வாசிங்க சிஸ்டர். ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஊமையின் 11 வாசிங்க. அந்த ஊமையின் கருத்தாவது, நல்லா கவனிச்சுக்கங்க, நான் ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் அந்த பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது அப்படின்னா, விதை வந்து தேவனுடைய வசனம். நல்லா கவனிங்க, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் காது இருக்கு உங்களுக்கு, எல்லாருமே வசனத்தை கேட்குறீங்க, எல்லாரும் சபையில தான் இருக்கிறீங்க, எல்லாருடைய காதும் சபையில தான் இருக்குது. எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா வசனத்தை கேட்கிறீங்க. கேட்கறது மட்டும் கிடையாது, நல்லா கவனமா கேட்கிறீங்க, நல்லா உன்னிப்பா கேட்கிறீங்க, என்ன சொல்றாரு எது சொல்றாருன்னு கேட்கிறீங்க. வசனத்தை கேட்கிறவர்கள் வாசிங்க. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவனுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். நீங்க சபைக்கு வர்றீங்க, வசனத்தை கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்க அப்படின்னா காது மூலமா கேட்குறீங்க, அதை உங்க இருதயத்துக்கு எடுத்துட்டு போறீங்க. ஆனா எடுத்துட்டு போன உடனே நல்லா கவனிங்க, வசனத்தை கேட்குறீங்க, வசனத்தை இருதயத்துக்கு எடுத்துட்டு போறீங்க. எடுத்துட்டு போன உடனே ஆராதனை முடியுது, சபையை விட்டு வெளியில போறீங்க. வெளியில போன உடனே என்ன நடக்குது அப்படின்னா பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பிசாசானவன் வந்து இருதயத்தை எடுத்து போடுறான் அப்படின்னா நீங்க சபையை விட்டு போன உடனே ஏதோ 2 கொம்பு வச்சுட்டு கருப்பா ஒரு உருவம் வந்து நாக்க தொங்க போட்டு வந்து உங்க இருதயத்துக்கு வசனத்தை கூட பறிச்சு எடுத்துட்டு போறது இல்லைங்க. என்ன பண்றான் அப்படின்னா நீங்க இந்த வசனத்தை திரும்பி சிந்திக்காதபடிக்கு, இந்த வசனத்தை திரும்பி நீங்க எண்ணாதபடிக்கு, இந்த வசனத்தை திரும்பி எண்ணங்களில் கொண்டு வராதபடிக்கு, இந்த வசனத்தை திரும்பி உங்க இருதயத்துல வச்சு அதை நீங்க வாய் மூலமா திரும்ப உச்சரிக்காதபடிக்கு என்ன பண்றான், அந்த வசனத்தை எடுத்து போடுறதுக்கு பிசாசானவன் என்ன பண்றான் அப்படின்னா நீங்க வெளியில போன உடனே நல்லா கவனிங்க, நீங்க வெளியில போன உடனே வசனத்தை நீங்கள் எண்ணாதபடிக்கு, வசனத்தை நீங்கள் சிந்திக்காதபடிக்கு வேறொன்றை சிந்திக்கிறதற்காக ஏதாவது ஒரு பிரச்சனையை, பெரிய ஒரு பிரச்சனையை உங்க சிந்தனையில கொண்டு வர்றான். உங்க வாழ்க்கையில இருக்கிறதான பிரச்சனைய, உங்க வாழ்க்கையில இருக்கிறதான கஷ்டத்தை, உங்க வாழ்க்கையில இருக்கிறதான வேற ஏதோ ஒரு காரியங்களை என்ன பண்றான் அப்படின்னா அந்த வசனத்தை நீங்க எண்ணாதபடிக்கு, அந்த வசனத்தை நீங்க சிந்திக்காதபடிக்கு அவன் வேற ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொடுக்குறான், வேற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்குறான், வேற ஒரு பிரச்சனையை உங்களுக்கு உண்டு பண்றான். நீங்க நினைக்கலாம் இந்த பிரச்சனை வேற எதுக்கு வந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு, ஏன்டா இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. அவன் பிசாசு தந்திரமா இருக்கிறான். என்ன பண்றான் அப்படின்னா நீங்க ஏதோ எதேச்சியா அந்த பிரச்சனை வந்துருச்சு போல, ஏதோ என் வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில கடந்து போக வேண்டியதுல இது ஒரு பிரச்சனை போல அப்படி நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு வார்த்தையை உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையோட நீங்க வெளியில போகும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது எதற்காக வருகிறது அப்படின்னா பிசாசு அனுப்புறான். எதுக்காக அனுப்புறான்னா நீ வார்த்தையை போய் சபையில கேட்டுட்டு வந்திருக்கிற, அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு சக்தி இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் பண்ணக்கூடிய வல்லமை இருக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அது பிசாசானவனுக்கு நல்லா தெளிவாவே தெரியுது. வார்த்தையே இருக்கிறதான வல்லமைய யாருக்கு தெரியுது அப்படின்னா உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை தெரியுதோ இல்லையோ, வார்த்தையில் இருக்கிறதான சக்தி கேட்ட விசுவாசிக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசானவனுக்கு நல்லாவே தெரியுது. இந்த வார்த்தையை விசுவாசி கேட்டுட்டு சென்றிருக்கிறான், இந்த வல்லமையுள்ள வார்த்தையை விசுவாசி கேட்டுட்டு போயிருக்கிறான், இந்த சக்தியுள்ள வார்த்தையை விசுவாசி கேட்டுட்டு போயிருக்கிறான், இந்த உயிருள்ள வார்த்தையை அந்த விசுவாசி கேட்டுட்டு போயிருக்கிறான். இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா அவன் இருதயத்தில் வச்சிருவான், அதை இருதயத்தில் வச்சு பாதுகாத்துருவான், அதை இருதயத்தில்
வச்சு பாதுகாத்தான் அப்படின்னா அது வேர் விடும். அது வேர் விட்டுச்சு அப்படின்னா அது இலைகள் விடும். அது இலைகள் விட்டுச்சு அப்படின்னா அது காய்கள் காய்க்கும். அது காய்கள் காய்ச்சிச்சு அப்படின்னா அது பலனை தரும்ன்றது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, விசுவாசிகளுக்கு தெரிகிறதோ இல்லையோ, போதகருக்கு தெரிகிறதோ இல்லையோ, பிசாசானவனுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்குது. இவனை இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு இவன் மேல போயிருவான்றதுனால நீங்க வார்த்தையை இருதயத்துல கேட்டுட்டு வெளியே போன உடனே அந்த இருதயத்துல இருக்கிறதான அந்த வார்த்தையை, அதாவது இருதயத்துல இருக்கிறதான அந்த விதையை எப்படியாவது எடுத்து ஒண்ணு இல்லாம ஆக்கிவிடணும்னு பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். பிரியமானவர்களே, ஏன் நான் போன வாரம் என்ன போதிச்சேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம்னா யாருக்குமே ஏன் தெரியல அப்படின்னா, போன வாரம் போதிச்ச வசனங்களை சபையோட இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படிதான் தெரியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா வார்த்தையை எடுத்து இருதயத்துல வச்சு நம்ம வேலை செய்யணும். வீட்டுல போய் ஒவ்வொரு நாளும் வார்த்தை எடுத்து வாயில வச்சு அதை உச்சரிக்கணும். விசுவாச அறிக்கை பண்ணணும். அப்படின்னா எதுக்காக அறிக்கை பண்ணணும் அப்படின்னா இருதயத்துல விதையை மீண்டும் 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 விதைக்கிறதற்காகத்தான் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி விசுவாச அறிக்கை செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, பிரச்சனை திரும்ப 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 வந்தா கூட நீங்க வார்த்தையை திரும்ப 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 எடுத்து உங்க வாழ்க்கையில, உங்க இருதயத்திலே, உங்க ஆழ் மனதிலே பதிய செய்யும் பொழுது அந்த பிரச்சனையை காட்டிலும், அதாவது உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க என்னதான் உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே வந்தாலும், சமாளிக்க முடியாத பிரச்சனை வந்தா கூட, யாருக்குமே இந்த உலகத்துல வந்துடாத பிரச்சனை உங்களுக்கு வந்தா கூட, நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை நீங்க இருதயத்திலே கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், கடவுளுடைய வார்த்தையை உங்களுடைய எண்ணங்களிலே கொண்டிருக்கிறவர்களாக நீங்க இருந்தால், உங்களுடைய சிந்தனையிலே கடவுளுடைய வார்த்தையை வைத்திருக்கிறவர்களாக இருந்தால், நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்தையே அசைக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வந்தா கூட அந்த வார்த்தையை விட அந்த பிரச்சனை சிறியதாக உங்க கண்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஆனா இந்த வழியருகே விதைக்கப்பட்டவன் என்ன பண்றான் அப்படின்னா, வசனத்தை கேட்கிறான். ஆனா அந்த வசனம் செயல்பட விடாதபடிக்கு, அந்த வசனத்தை செயல்படுத்த விடாதபடிக்கு, அந்த வசனத்தை பிரதிபலிக்க விடாதபடிக்கு பிசாசானவன் என்ன பண்றான், அதை எங்க இருந்து எடுத்துறான்? இருதயத்துல இருந்து எடுத்துறான். புரியுதா சிஸ்டர்? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, விதையை நல்லா ரிசீவ் பண்றீங்க, விதையை நல்லா சூஸ் பண்றீங்க, கரெக்டா விதையை சூஸ் பண்றீங்க. எனக்கு தக்காளி வேணும் அப்படின்னா தக்காளி விதையை கரெக்டா சூஸ் பண்றீங்க. கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் விதையை சூஸ் பண்றீங்க. அதை சரியா நல்ல நிலம், நல்லா கவனிங்க, சரியான நிலம், நல்ல நிலம், நல்லா உரம் போட்டு பண்படுத்தப்பட்ட நல்ல நிலத்துல விதைக்கிறீங்க. இதுவரை கரெக்டு தான். தண்ணி ஊத்துறீங்க, நல்லா தண்ணி ஊத்துறீங்க, அது முளைக்கும்ன்ற நீங்க நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க. என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க நிலத்தை பண்படுத்துனீங்க, நல்லா கவனிங்க, நிலத்தை பண்படுத்துறது அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா, சபைக்கு வர்றீங்க, நல்லா கவனிங்க, சபைக்கு வர்றீங்க. உங்களுடைய சபைக்கு நீங்க வரும்போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம், நல்லா கவனிங்க, சபைக்கு நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த ஒரு வாரம் முழுவதுமா, போன வாரம் முழுவதுமா 7 நாள் என்ன நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் எதெல்லாம் கிராஸ் பண்ணீங்க, எங்கெங்கெல்லாம் போனீங்க, எங்கெங்கெல்லாம் வந்தீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க, எங்கெல்லாம் வந்தீங்க, இந்த பிரச்சனைகள்லாம் சந்திச்சிங்க, இந்த கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்புறீங்க சபைக்கு. கிளம்பும்போது கடந்த 6 நாட்களாக அவங்களுக்கு நடந்த பிரச்சனைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் எங்கெங்கேயோ இருந்திருக்கலாம். அப்படி சபைக்கு வந்த உடனே இங்கே நம்ம ஜெபம் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம். எதுக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுடைய எங்கெங்கேயோ இருந்த சிந்தனைகள் எல்லாம், எங்கெங்கோ இருந்த எண்ணங்களை எல்லாம் நாங்கள் இங்கே திருப்புறோம். நல்ல நிலத்தை உழுகுறோம், பண்படுத்துகிறோம், பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடந்த 6 நாட்களாக நடந்த எல்லா சம்பவங்களையும் உங்கள் இருதயத்தை மறக்கடிக்க பண்ணுறோம். உங்கள் இருதயத்தை மறக்கடிக்க பண்ணி உங்களுடைய இருதயத்தை பண்படுத்துகிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், கடவுளுடைய வல்லமையை கொண்டு வர்றோம், கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளே உங்கள் இருதயத்தை கொண்டு வர்றோம். எதுக்காக ஆராதனைக்கு 9 மணிக்கே வரணும் அப்படின்னா, ஏன் பிரதர் பிரசங்கம் பண்ணும்போது வந்துக்கலாம்ல, பிரசங்கம் பண்ணும்போது வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனால் பாட்டு பாடும் போதே ஏன் வரணும், ஆராதிக்கும் போதே ஏன் வரணும், ஜெபிக்கும் போதே ஏன் வரணும் அப்படின்னா, உங்களுடைய இருதயம், உங்களுடைய நிலம் ஆல்ரெடி ஒரு தரிசு நிலம் போல சீர்கட்டு போய் இருந்திருக்கும். உங்கள் இருதயம் அந்த எண்ணத்தினால, இந்த எண்ணத்தினால, அன்னைக்கு சண்டை போட்டதுனால, இன்னைக்கு சண்டை போட்டதுனால, குடும்பத்தில் இருக்க பிரச்சனையினால, அந்த கடன் பிரச்சனையினால, அந்த கடன்காரன் வந்ததுனால, இப்படியே யோசிச்சு பார்த்தோம் 6 நாளும் உங்களுடைய எண்ணங்கள் எங்கெங்கேயோ இருந்திருக்கும். அந்த எண்ணங்களை சீர்படுத்தி, அந்த சிந்தனைகளை சீர்படுத்தி, உங்களுடைய இருதயமாகிய நல்ல நிலத்தை, உங்கள் ஆள் மனதாகிய நல்ல நிலத்தை சீர்படுத்தி உழுது உரம் போட்டு சரியான நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் நம்ம ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாடல் பாடுறோம். இதையெல்லாம் சீர்படுத்தி, நிலத்தை சரியாக சீர்படுத்தி உழுது அதுக்கு சரியான உரம் போட்டு, அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரியான விதையை சூஸ் பண்ணி அந்த விதையை நான் இருதயத்தில் விதைச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி, சரியான ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் நிலத்தை பண்படுத்துனீங்க, நிலத்துக்கு நல்ல உரம் போட்டீங்க, சாணம் போட்டீங்க, நல்ல உரம் போட்டீங்க, நிலத்தை நல்லா பண்படுத்துனீங்க, சரியான விதையை சூஸ் பண்ணீங்க, விதைச்சிங்க, தண்ணியெல்லாம் ஊற்றி கரெக்டாக செட் ஆகிடுச்சு. செட் ஆகிருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, உங்கள் விதையை பட்சித்து போட வேண்டும் என்பதற்காகவே, உங்கள் விதையை நல்ல நேரத்தில் விதைச்சிருக்க அந்த விதையை அதை எடுத்து போட்டு விட வேண்டும் என்பதற்காகவே பக்கத்து வீட்டில் ஒருத்தன் ஒரு கோழி வளர்க்குறான். என்ன பண்ணுறான்? ஒரு கோழி ஒன்று வளர்க்குறான். அந்த கோழி என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் விதைக்கிறதெல்லாம் அது பார்க்குது, நீங்கள் நிலத்தை சீர்படுத்துறதெல்லாம் அது பார்க்குது, நீங்கள் அதுக்கு உரம் போடுறதெல்லாம் அது பார்க்குது, நீங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றுறதெல்லாம் பார்க்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த கோழி. நீங்கள் அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போன உடனே அது நேரம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு 2 கிளறி அந்த விதையை மட்டும் கொத்தி டப்புன்னு சாப்பிட்டுட்டு போயினே இருக்கு. 9 மணிக்கு வர்றீங்க சபைக்கு, ஜெபம் பண்ணுறீங்க, பாடல் பாடுறீங்க, ஆராதிக்கிறீங்க, கடவுளுடைய வல்லமையை இறக்குறீங்க, உங்கள் இருதயத்தை ஃபுல்லாக சீர்படுத்துறீங்க. நான் போதிக்கிறேன், நல்லா கேட்குறீங்க, காதில் கேட்குறீங்க, போதிக்கிற வசனத்தை நல்லா இருதயத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. இதெல்லாம் சீராக நடந்தால் கூட வெளியில் போன உடனே, ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்ச உடனே, சபையை விட்டு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்ச உடனே ஒரு ஃபோன் வரும். எப்பப்பா தருவேன் காசை அப்படின்னு ஃபோன் பண்ணுவேன். எதுக்கு வருது அப்படின்னா அந்த பிரச்சனை, எதுக்கு வெளியே போனோடனே இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, அது அவன் கேட்கணுன்றதுக்காக கேட்கல, அவன் பிரச்சனை அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கணுன்றதுக்காக கேட்கல. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தை சீர்படுத்தி சரியான விதத்தில் வச்சு சரியான விதத்தில் வார்த்தையை கேட்டிருக்கிறீங்கன்றதை சோதிக்கணுன்றதுக்காகவே உங்களுக்கு பிரச்சனைகள் வெளியே போனோடனே வருது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, போதிக்கப்பட்ட வசனங்களை, கேட்ட வசனங்களை அந்த கோழி வந்து, பிசாசானவன் வந்து அந்த விதையை எடுத்து சாப்பிட்டு விடாதபடிக்கு, பிசாசானவன் உங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு, உங்கள் இருதயத்தில் இருக்கிற வார்த்தையை எடுத்து போட்டு விடாதபடிக்கு நீங்கள் வேலி அடைத்து உங்கள் வார்த்தையை, உங்கள் இருதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு நீதிமொழிகள்ல எழுதப்பட்டிருக்குது. ஏன் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும்? கொஞ்சம் பாதி காவலோட காத்துக்கோங்க, கொஞ்சம் 20% காத்துக்கோங்க, 30% போட்டுருக்கோம்ல. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொண்டா தான் இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதை அது வேறுபடுறதற்கு சாத்தியம் இருக்குது. நீங்கள் பிசாசானவன் வரும்போது அந்த பிரச்சனையை டக்குன்னு அவ்வளோதான், பேசின வசனம்லாம் மறந்துடும், பிரசங்கம் பண்ணதெல்லாம் போயிடும். ஜெபம் பண்ண நீ நிலத்தை சீர்படுத்துனது, அதாவது ஆவியானவர் இங்கே சபையில தான் இறங்கியிருப்பார், இறங்குனதெல்லாம் அந்த ஒரு பிரச்சனையை கேட்டவுடனே தப்புன்னு எல்லாமே காலி. அதுக்கப்புறம் சிந்தனையில் என்ன ஓடும் அப்படின்னா, எப்படா இந்த பிரச்சனையை சரி பண்ணுறது, எப்படா இந்த பிரச்சனையை இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு பிரச்சனையை தான் திரும்பி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த வசனம் வல்லமை உள்ளதாக இருக்குது, பவர்ஃபுல்லானதாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த வல்லமையுள்ள வசனத்தை யூஸ் பண்ணாமல், பவர்ஃபுல்லான அந்த வசனத்தை யூஸ் பண்ணாமல், அந்த உயிர் இருக்கிற அந்த வசனத்தை யூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையை பெருசாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க, பிரச்சனையை பெருசாக சிந்திக்க ஆரம்பிச்சிடுறீங்க. உலகம் என்னமோ
இவ்வளவு பெருசாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ரூபா காசை எடுத்து, நல்லா கவனிங்க, ஒரு ரூபா காசை எடுத்து உங்கள் கண்ணுக்கிட்ட வச்சிங்க அப்படின்னா, கண்ணுக்கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா, உங்கள் கண்ணுக்கு எது பெருசாக தெரியும்? இந்த உலகத்தை விட அந்த ரூபா காசு பெருசாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு நஷ்டம் வந்த உடனே, ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஒரு இல்லாமல் தரித்திரம், ஒரு கஷ்டம் வந்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் மறந்துட்டு, ஒட்டுமொத்த வசனங்களையும் மறந்துட்டு, ஒட்டுமொத்த பைபிளையும் மறந்துட்டு, நீங்கள் எதை யோசிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரூபா காசை எடுத்துக்கொண்டு கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு, உங்கள் பிரச்சனையை மட்டும் கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு பிரச்சனையே பார்க்குறீங்க, பிரச்சனையே யோசிக்கிறீங்க, பிரச்சனையே சிந்திக்கிறீங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வசனம் மறந்துடுது, ஆவியானவர் போயிடுறாரு, போதிக்கப்பட்ட வசனங்கள்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. பிரச்சனை மட்டும் கண்ணு முன்னாடி வந்து உலகத்தை விட பெருசாக இருக்குது, கடவுளோட பெருசாக இருக்குது பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி. நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் வழியருகே விதைக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய விசுவாசம் தலைத்து ஓங்குவதற்கு நீங்களே தடைக்கல்லாய் மாறிவிடுகிறீர்கள். உங்களுடைய விசுவாசம் வளர விடாதபடிக்கு பிசாசானவன் வந்து இருதயத்தில் இருந்த வார்த்தைகளை எடுத்து போட்டு விடுகிறான். வாசிங்க சிஸ்டர், 13வது வசனம். கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் விசுவாசிக்கிறது. இன்னைக்கு கேட்குற வசனத்தை, இன்னைக்கு இருக்கும் வசனம் நல்லா இருதயத்தில் வேலை செய்யும். நாளை காலையில் எந்திரிப்போம், தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த வசனத்தெல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுருந்து மறுநாள் காலையில் கண்டிப்பாக அப்படியே காலை எந்திரிச்சோடனே அறிக்கை செய்வோம். அதை காது கேட்கும், அதை இருதயம் விசுவாசிக்கும். இப்படியே கொஞ்ச காலம், திங்கக்கிழமை காலை எந்திரிச்சு உடனே ஜெபிக்கிறது, நேற்று போதிச்சாங்கல்ல வசனம், அதெல்லாம் வாசிக்கலாம், என்னலாம் சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கலாம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய வார்த்தையை எடுத்து வச்சு, கடன் இருக்குது அப்படின்னா நான் கடன் வாங்காது இருப்பேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் அப்படின்னு எழுதி வச்சு அதை வாசிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு கை கால் வலி இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் அவருடைய தழும்புகளாலே குணமானேன், அவர் சௌக்கியமும் ஆரோக்கியமும் எனக்கு வர பண்ணி அவர் என்னை சுகமாக்குவார் அப்படின்ற வசனத்தை எடுத்து வச்சு அதை வாசிக்கிறது, அதை பேசுறது, அதை இருதயத்தில் வைக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவைகளாக இருக்குதோ அதுக்கேற்ற வசனங்களை எடுத்து வச்சு பேசுறது. கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை வந்த உடனே என்ன நடக்குது? சோதனை, பிரச்சனை, கஷ்டம், ஏதோ ஒரு சோதனை வந்த உடனே, சோதனை எதுக்கு வருது அப்படின்னா, நல்லா கவனிங்க, பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்தில் யாருங்க இருக்கிறான்? யாராவது இருக்கிறீங்களா? கஷ்டம் இல்லாத எனக்கு எந்த கஷ்டமே இல்லை பிரதர், எனக்கு எந்த சோதனையுமே இல்லை, எனக்கு எந்த ஒரு டெஸ்ட்டுமே இல்லை, பரீட்சை எதுவுமே கிடையாது அப்படின்னு யாருன்னா இருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது பிரியமானவர்களே. அவர் என்ன பண்ணுறாரா, தன்னுடைய சொந்த குமாரனை அவர் சிட்சிக்கிறார். சொந்த குமாரனை சிட்சிக்கிறார். எதுக்காக அவர் சிட்சிக்கிறாரு? எதுக்காக அவர் சோதனை அனுப்புகிறாரு? ஏன் வந்து கடவுள் நம்மளுக்கு சோதனை அனுப்பணும்? அவர் நல்லவர் தானே, அவர் ஏன் சோதனை நம்மளுக்கு அனுப்பணும்? சோதனை ஏன் கொடுக்கணும்? சோதனை காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பின்வாங்குறாங்களா? சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸியான விஷயம். அருண் என்ன படிக்கிறேன்? 10th தானே படிக்கிறேன். எதுக்காக படிக்கிறீங்க சொல்லுங்க, யார் வேணும் சொல்லுங்க, எதுக்கு படிக்கிறீங்க? ஃபியூச்சரில் கஷ்டப்படக்கூடாது, அப்பா அம்மா பார்த்துக்கணும். எதுக்கு படிக்கிறீங்க? படித்து பெரிய ஆள் ஆகணும். நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்க? பாப்பாவை பார்க்க எதுக்கு படிக்கிறாங்க தெரியுமா? நான் சொல்கிறேன், எதுக்கு அவங்க படிக்கிறாங்க தெரியுமா? திங்கட்கிழமை எக்ஸாம் இருக்கு.
திங்கக்கிழமை எக்ஸாம் இருக்கு. படிக்கிறவங்களுக்கு படிப்பு மட்டும் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா? படிக்க போகிறாங்க, அவங்களுக்கு படிப்பு மட்டும் சொல்லிக் கொடுக்கலாம். வருஷம் ஃபுல்லாக படிப்பில் சொல்லிக் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க? டெஸ்ட்டு. எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க? படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குதா செக் பண்ணுறதுக்கு. படித்ததெல்லாம் கரெக்டாக ஞாபகம் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு. எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவன் 10th படிச்சுட்டு இருக்கிறான். 10th படிச்சுட்டு இருக்கிறவன் 11th போகணும் அப்படின்னா அவனுக்கு எக்ஸாம் வச்சு ஆகணும். நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, சோதனை வந்த பொழுது, சோதனை காலம் வந்த பொழுது அவர்கள் பின்வாங்குகிறார்கள். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருதயம் நல்லா இருக்குது, சரியான விதை விதைச்சிருக்காங்க, நல்லா இருதயத்தை பாதுகாத்துருக்காங்க, நல்லா எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனால் சோதனை வரும் பொழுது இவங்களுக்கு டீச்சர் நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எல்லாரும் நல்லா தான் படிச்சிருக்கிறாங்க, எல்லாரும் சரியாக படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க கரெக்டாக படிச்சிருந்தாலும், கரெக்டாக சிந்திச்சிருந்தாலும், கரெக்டாக இது பண்ணாலும், சோதனை வரும்போது, எக்ஸாம் வரும்போது, ஃபைனல் எக்ஸாம்னு வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே பயப்படுறாங்க இவங்க. ஐயோ, எப்படி எக்ஸாம் எழுத போறனோ தெரியலையே, எப்படி இந்த வருஷம் எழுதி எப்படியா பாஸ் பண்ணிடுவேனான்னு தெரியலையே, நல்ல மார்க் எடுப்பேனான்னு தெரியலையே, அப்படியே பின்வாங்குறாங்க. நீங்க நல்ல வார்த்தைகளை கேட்குறீங்க, நல்லா இருதயத்துக்கு கொண்டு போறீங்க, நல்ல நிலத்தில் விதைக்கிறீங்க, நல்லா விசுவாசம் வச்சிருக்கிறீங்க. ஆனா வெளியே போன உடனே பிரச்சனை வந்த உடனே, சோதனை வந்த உடனே, கஷ்டம் வந்த உடனே, இல்லாமல் வந்த உடனே, கடன் வந்த உடனே என்ன பண்றோம் அப்படின்னா, விசுவாசத்திற்கு எதிரான செயலான பயத்தை உள்ளே கொண்டு வருகிறோம். எக்ஸாமை பார்த்து பயப்படுறோம். நல்லா தான் படிச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் தான் படிச்சிருக்கிறோம், நல்லா தான் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. ஆனால் எக்ஸாம்னு வந்த உடனே, பரீட்சைன்னு வந்த உடனே, சோதனைன்னு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாமே நல்லா தெரிஞ்சா கூட, எல்லாத்தையும் நல்லாவே படிச்சிருந்தா கூட, எல்லா வசனங்களையும் கற்று வச்சிருந்தா கூட, எல்லா வசனங்களையும் இருதயத்தில் வச்சு நல்ல நிலமாக இருதயத்தில் வச்சு நல்லா முளைக்க பண்ணி இருந்தால் கூட, சோதனைன்னு வந்த உடனே, பிரச்சனைன்னு வந்த உடனே, கஷ்டம்னு வந்த உடனே என்ன பண்றோம் அப்படின்னா, நாம் பிரச்சனையை பார்த்து பயப்படுகிறவர்களா இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. பிரச்சனையை, எக்ஸாமை எழுதி நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது. 10ஆம் வகுப்பு முடிச்சு 11ஆம் வகுப்புக்கு போகக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. எதற்காக சோதனை வருகிறது என்றால், எதற்காக பிரச்சனை வருகிறது என்றால், எதற்காக கஷ்டம் வருகிறது என்றால், அந்த கஷ்டத்தை மேற்கொண்டு, அந்த சோதனையை மேற்கொண்டு, அந்த பிரச்சனையை மேற்கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு மேலே போவதற்காகத்தான் உங்களுக்கு பிரச்சனை, சோதனை, கஷ்டம் வருகிறது. பிரியமானவர்களே, சோதனையே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது, எனக்கு எக்ஸாமே வைக்கக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன ஒன்னாப்பிலேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு நான் ஒன்னாப்பிலேயே உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு? யாராவது விரும்புவாங்களா? அதே போலத்தான் வாழ்க்கையில இருக்கிற நிலைமையிலேயே இருப்பதற்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. மேல போகணும், மேல போகணும் அப்படின்னா வருகிறதான பிரச்சனைகளை அடிச்சு நொறுக்கி ஒண்ணுலாமாக்கி அதை அந்த தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்றி அது மேல கால் வச்சு அடுத்த ஸ்டெப்ல ஏறி மாடிக்கு போக வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. பிரச்சனை வரும்போது அதை பார்த்து பயப்படாதீங்க பிரியமானவர்களே. பிரச்சனை வரும்போது அதை பார்த்து கவலைப்படாதீங்க. ஏன்னா கவலையும் பயமும் சேர்ந்து உங்களுடைய விசுவாசத்தை அடிச்சு நொறுக்கி உங்களை ஒன்றும் இல்லாம ஆக்கி திரும்பவும் 10ஆம் வகுப்புலயே உட்கார வைக்கும். ஆனா பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, இல்லாம வரும்போது, தரித்திரம் வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிறதான விசுவாசத்தை மேலும் மெருகேற்றி கொண்டு, விசுவாசத்திற்கு மேலும் வல்லமை கொடுத்து, பிரச்சனையை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டு, பிரச்சனையை வரையா வா, உன்னை பார்த்து நான் கவலைப்பட போறது கிடையாது, உன்னை பார்த்து நான் பயப்பட போறது கிடையாது, உன்னை பார்த்து நான் மகிழ்கிறேன். ஏன் மகிழ்றேன் அப்படின்னா, உன்னை அடிச்சு நொறுக்கி அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு எனக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறாயே, பிரச்சனையே உனக்கு நன்றி அப்படின்னு உங்க இருதயத்துல சொல்லும் போது நீங்க அந்த பிரச்சனை உங்களை பார்த்து பயப்படுகிறதா மாறுகிறது. பிரியமானவர்களே, தேசமே பயப்படாதே,
மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நீ மகிழ்ந்து களிகூறு, அப்புறமேல் பயப்படாத. அப்படி இல்லை, கர்த்தர் முதல்ல பெரிய காரியங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷப்படுறது இல்லை. வேதம் இப்படி சொல்லுது, தேசமே பயப்படாதே, அதாவது மனுஷனே நீ முதல்ல பயப்படாத, ரெண்டாவது மகிழ்ந்து களிகூறு, மூணாவது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, கடவுள் ஏதாவது செய்ய மாட்டாரா, கடவுளுக்கு கண் இல்லையா, இந்த தேவன் இவ்வளவு கஷ்டத்தையா எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களை மேற்கொண்டுருது, உங்க விசுவாசம் ஒண்ணு இல்லாம போயிருது. இவ்வளவு நாளா கத்தி 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 போதிக்கிற போதனைகள் எல்லாம் வேஸ்டா வீணா போயிருது. நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, முதல்ல பயப்படாதீங்க, முதல்ல பயப்படாதீங்க, அதுக்கப்புறம் மகிழ்ந்து களிகூறுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன இல்லாம இருந்தாலும், என்ன தரித்திரம் இருந்தாலும், என்ன கடன் பிரச்சனை இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மகிழ்ந்து களிகூறணும். எப்படி பிரதர் மகிழ்ந்து களிகூற முடியும் சொல்லுங்க? எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருந்தா தெரியும், தலைக்கு மேலே பிரச்சனை. நீங்கள் என்னடா அப்படின்னா மகிழ்ந்து களிகூறு அப்படின்னு போதிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் கேட்குறேங்க, இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத யார் தாங்க இருக்கிறான்? உங்களுக்கு 1000 ரூபா பிரச்சனையாக இருக்கும், எனக்கு ₹1,00,000 பிரச்சனையாக இருக்கும், இன்னொருத்தருக்கு கோடி ரூபா பிரச்சனையாக இருக்கும், இன்னொருத்தருக்கு அதை விட அதிகமாக 10 கோடி ரூபா பிரச்சனையாக இருக்கும், இன்னொருத்தருக்கு மில்லியன் கணக்கில் பிரச்சனையாக இருக்கும், இன்னொருத்தருக்கு பில்லியன் கணக்கில் பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனைன்றது இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. ஆனால் அதை எப்படி நம்ம டீல் பண்ணுறோம், அதை எப்படி மேற்கொள்கிறோம், அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோன்றதுல தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே இருக்குது. பிரச்சனையா பார்க்காம, பிரச்சனையை கஷ்டமாக பார்க்காம, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கூட நீங்க அதை அடித்து என்னால் நொறுக்க முடியுன்ற நம்பிக்கையோட அதை பார்த்து சந்தோஷப்படணும். இவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுப்பா, அப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம அந்த லெவலுக்கு திரும்ப மேல போக போறோம்னு யோசிக்கணும் பிரச்சனையை பார்த்து. சங்கீதக்காரன் தாவீது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க அண்ணங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறான். எதுக்கு போகிறான்? வாசிச்சிருக்கீங்க தானே, போய் வாசிங்க, 1 சாமுவேல் எடுத்து வாசிங்க. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், நல்லா கவனிங்க. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற பையன் ஆடு மேய்க்கிறவனை கூப்பிட்டு அவங்க அப்பா, நீ போப்பா, போய் அண்ணங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னன்னா, அண்ணங்க வந்து இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க, இவன் வந்து ஒன்றுக்கு ஆகாதவன் சொல்லி இவனை ஆடு மேய்க்க விட்டுருக்குறாங்க. இவன் வேலைக்கு ஆக மாட்டான் இந்த வேலைக்கு சொல்லிட்டு இவனை ஆடு மேய்க்க விட்டுருக்குறாங்க. இவங்க அண்ணங்களெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா கூப்பிட்டு இந்த சாப்பாடை கொண்டு போய் அண்ணங்களுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி தாவீதை அமுச்சு விட்றான். இவன் பாட்டுக்கு போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு, இவன் வேலை என்ன, சாப்பாடை கொடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா? இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு கோலியாத் வந்து நின்றுட்டு, எதிர் தேசத்தில் ஒருத்த வந்து நின்றுட்டு இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து சொல்கிறான், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், உங்கள் ஊரில் யாருன்னா ஆம்பளை இருக்குங்களாடா, முடிஞ்சால் என் கூட ஒத்த வாங்க, வந்து என்னை ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் எல்லாரும் எங்கள் தேசம் முழுவதும் உங்களுக்கு அடிமை, அப்படி என்கிட்ட தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, 9 அடி மனுஷன், வாட்ட சாட்டமாக நிற்கிறான், ஈட்டி கத்தி கம்பு கவசம் எல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறான். இவன் போகிறவன் எதுக்கு போகிறான்? சாப்பாடு கொடுக்குறதுக்கு போகிறான். இது பிரச்சனை இவனோட பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை யாரு? தாவீதோட பிரச்சனையே கிடையாது. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா, நான் என் வேலையை பார்த்து நான் சாப்பாடு கொடுத்து நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் வந்திருக்கலாமா இல்லையா? அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த சின்ன பையன் இவ்வளோ காண்தான் இருப்பான், பையன் மாதிரி இருப்பான், ஆனால் அவன் 9 அடி இருக்கிறான். அண்ணாந்து தான் பார்க்கணும், அண்ணாந்து பார்த்தா கூட பார்க்க முடியாது, அவ்வளோ பணமான சைஸுக்கு அவன் இருக்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், அது பிரச்சனை கூட இவன் பிரச்சனையே கிடையாது. இவன் எந்திரிச்சு வந்து நின்றுட்டு சொல்கிறான், இவன் கோலியாத்தை அவனை பார்த்து சொல்கிறான், நீ வந்து வா, நீ என் கூட சண்டை போடுறதுக்கு வரியா,
பொடி பையனாக இருக்கிறியே, நீ என்ன காமெடி பண்ணுறதுக்காக வர்றியா, உன்னைய வந்து இந்த கழுகுகளுக்கெல்லாம் உன்னைய சாப்பாடு ஆக்கி போட்டுருவா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சொன்ன உடனே இவன் சொல்கிறான், நீயோ ஈட்டியோடையும் கம்போடையும் கேடகத்தோடையும் நீ என் கூட சண்டைக்கு வர்ற, நான் வந்து நீ நிந்திக்கிற என்னுடைய சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்ககிட்ட சண்டைக்கு வர்றேன்ப்பா அப்படி சொல்லி சொல்கிறான். என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவன் சரீர பிரகாரமாக மாம்ச பிரகாரமாக அந்த கோலியாத்து 9 அடி வளர்ந்து நிற்கிறான். ஆனால் இந்த தாவீதை நீங்கள் சரீர பிரகாரமாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கண்ணை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கோலியாத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த தாவீது அவனுடைய இடுப்பை விட கீழே தான் சரீர பிரகாரமாக இருக்கிறான். இவனையும் அவனையும் நீங்கள் மாம்ச பிரகாரமாக கவனிச்சா, இவன் பெரியவன், இவனை ஒரே அடியில் அடித்து இவனை தூக்கி போட்டுருவான் அப்படின்னு நம்மளுக்கு நினைக்கணும்னு தோணுது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, ஆவிக்குரிய விதத்திலே உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மனது ஆவிக்குரிய விதத்திலே பார்த்தால் இந்த கோலியாத்தை தாவீதை கம்பேர் பண்ணும்போது ஆவிக்குரிய விதத்திலே ஆவிக்குரிய மனிதனை பார்க்கும் பொழுது தாவீது கோலியாத்தை காட்டிலும் பல மடங்கு வளர்ந்து நிற்கிறான். கோலியாத் மிகச் சிறியவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. நீங்களா நினைச்சுக்கிறீங்க உங்க பிரச்சனை கோலியாத்தை போல வளர்ந்து நிற்குது, இந்த பிரச்சனையை சரி பண்ணுகிற சக்தி என்கிட்ட கிடையாது, இந்த பிரச்சனையை சமாளிக்கிற சக்தி என்கிட்ட கிடையாது, இந்த பிரச்சனை என்ன அடிச்சு நொறுக்கிடுமோ என்னமோ நீங்க யோசிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறதான இந்த வார்த்தையின் வல்லமை, உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தையின் வல்லமை என்ன பண்ணுது அப்படின்னா, உங்க ஆவிக்குரிய மனிதனை உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும், நீங்கள் பயப்படுகிற காரியங்களை காட்டிலும், நீங்க எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த கவலைப்படுற காரியத்தை பார்க்கிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய உள்ள ஆவிக்குரிய மனிதனை, ஆவியானவரை உங்களுக்குள்ளாக இந்த வார்த்தை தூண்டி எழுப்பி அந்த உங்களை நோக்கி வருகிறதான வெள்ளம் போல வருகிறதான அந்த பிரச்சனையை காட்டிலும் பல மடங்கு ஆவிக்குரிய வளர்ச்சியிலே உங்களை வளர்க்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படி தாவீது கோலியாத்து முன்னாடி போய் நின்றுட்டு அவன் சொல்றான், என்னை நீ நிந்திக்கிற சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்ககிட்ட வர்றேன்னு சொல்ற மாதிரி நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிறதான பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கையில இருக்கிறதான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்து நீங்க சொல்லலாம், எனக்குள்ள இருக்கிறதான சர்வ வல்லமையுள்ள அந்த நாமத்தினாலே, அந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே என்னுடைய ஆவிக்குரிய மனிதன் மூலமாக அந்த பிரச்சனையை நான் பார்க்கிறேன். அந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது அது ஒரு கூழாங்கல் சைஸுக்கு தான் இருக்குது. பிரியமானவர்களே, இவன் ஏதோ ஒரு பெரிய வாள் எடுத்துட்டு போய் அவனை வெட்டல, பெரிய கத்தி எடுத்துட்டு போய் வெட்டல. அவன் பார்த்தான், கோலியாத்து வேணா இவனுக்கு முன்னாடி 9 அடி உயர்ந்து நின்னா கூட சின்ன ஒரு கூழாங்கல் சைஸுக்கு அவனை பார்த்தான். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய மனது இருதயம் அவனுக்கு திறந்தது. ஆவிக்குரிய இருதயத்தை திறந்து கோலியாத்தை பார்க்கும் பொழுது, நீ ஈட்டி வச்சிருக்கிற, நீ கம்பு வச்சிருக்கிற, நீ வந்து கேடயம் போட்டிருக்கிற, நீ என்னென்னமோ வச்சுட்டு நீ என் கூட வர்ற, நான் சொல்றேன், நீ கொண்டு வர எல்லா பொருள்களை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறதான சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய நாமம் பெரியது சொல்லி ஒரே ஒரு கூழாங்கல்ல கொண்டு அடிக்கிறான். பிரியமானவர்களே, என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவன் இந்த பக்கம் இருந்து இப்படி அடிக்கிறான் கூழாங்கல்ல வச்சு. நல்லா கவனிங்க, இந்த பக்கம் இருந்து கூழாங்கல்ல வச்சு இப்படி அடிக்கிறான். நீங்கள் கூழாங்கல்னா தெரியுதா, என்னன்னு தெரியுமா? தெரியும் தானே, கூழாங்கல் பார்த்துருக்கீங்க தானே? இந்த சைஸ் கோலி சைஸ்க்கு ஒரு கூழாங்கல், அதை வச்சு கவனில் வச்சு சுற்றி இப்படி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளே ஒரு கூழாங்கல் எடுத்து இப்படி அடிக்கிறோம், என்ன நடக்கும் சொல்லுங்கள்? கூழாங்கல்லே பார்த்தது இல்லாத மாதிரி பார்க்குறீங்களா? நீங்கள் முடிச்சிருங்க, அவ்வளோதான், முடிய போகுது. சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா தான் முடிப்பேன். ஒரு கூழாங்கல் எடுத்து இப்படி அடிக்கிறேன், என்ன நடக்கும்? இப்போ இங்கே சவத்தில் அடிக்கிறேன், என்ன பண்ணும்? சவத்தில் பட்டு கீழே விழுந்துடும். கரெக்டு தானே? இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, தாவீது கூழாங்கல் எடுத்துக்கிட்டான். நல்லா கவனிங்க, தாவீது கூழாங்கல் எடுத்துக்கிட்டான். கூழாங்கல் தான் வார்த்தை. நல்லா கவனிச்சுக்கோங்க, கூழாங்கல் தான் வார்த்தை. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் கோலியாத்து. கூழாங்கல் தான் வார்த்தை. நீங்கள் வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வச்சுருக்கிறீங்க. இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, வார்த்தைக்கு பவர் இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த கூழாங்கல் எடுத்து சுழற்றி அடிக்கிறான். நீங்கள் போய் படித்து பாருங்கள், 1 சாமுவேலை. அடிக்கிறான்.
அடித்த உடனே கல் போய் அவன் மேலே பட்டு, நல்லா கவனிங்க, கல் போய் அவன் மேலே பட்டு அது திரும்பணும். ஏன்னா எல்லாம் நல்லா கவனிச்சுங்க, ஏன்னா அவன் கவசம் போட்டிருக்கிறான், தலை சீரா போட்டிருக்கிறான், இங்கே கவசம் போட்டிருக்கிறான், காலில் கவசம் போட்டிருக்கிறான், கத்தி வச்சிருக்கிறான், கேடயம் வச்சிருக்கிறான். இப்போ ஒரு கல் எடுத்து நான் அடிக்கிறேன் அப்படின்னா அது அவனோட இங்கே நெத்தியில் போய் படுதுனா கூட அவன் கவசம் போட்டிருக்கிறான். இப்போ அந்த கவசத்தில் பட்டு அது கீழே விழுகணும் கல், கரெக்டாக? இன்னொன்று, ஒருவேளை அந்த கல் ரொம்ப பவர்ஃபுல்லான கல், பெரிய கல்லாக இருந்தால் கூட அது அவன் மேலே பட்டு நெத்தியில் பட்டுச்சு அப்படின்னா இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னா இப்படி விழுகணும், கரெக்டாக? மல்லாக்க விழுகணும். ஆனால் நீங்கள் போய் படித்து பாருங்கள் என்ன போட்டிருக்குது அப்படின்னு. இவன் கல்லை சுழற்றி இப்படி அடிக்கும்போது எப்படி ஒரு துப்பாக்கியிலேருந்து ஒரு தோட்டா கிளம்பி போய், நல்லா கவனிங்க, ஒரு துப்பாக்கியிலேருந்து சுடும் பொழுது ஒரு தோட்டா கிளம்பி போய் என்ன பண்ணும் அப்படின்னா, தோட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா அது போய் ஒரு மனுஷனுடைய நெத்தியில் பட்டு அது அப்படியே உள்ளே பதிஞ்சிரும். அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, தாவீது கல்லை சுழற்றி அடிக்கிறான். அடிக்கும்போது அவன் அடிக்கிற கல் அப்படி ஃபோர்ஸாக வந்து அவன் போட்டிருந்த கவசத்தை தொலைச்சி, அவனோட நெற்றியை தொலைச்சி போட்டிருந்தது. என்ன போட்டிருந்தது அப்படின்னா, அவன் அடித்த கூழாங்கல் அவன் நெற்றியில பதிந்து, நெற்றியில பதிஞ்ச உடனே அவன் மல்லாக்க விழுகலை, அவன் குப்பர விழுகிறான். ஏன் குப்பரை விழுகிறான் அப்படின்னா, இவன் சுழட்டி அடித்த உடனே கடவுள் பின்னாடி இருந்து ஒரே அடி அடிக்கிறார் அவனை. நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் வச்சிருக்கிற வார்த்தை உங்கள் கண்ணுக்கு சிறியதாக தெரியலாம், சின்னதாக தெரியலாம், பிரச்சனையை பார்க்கும்போது அது பெருசாக தெரியலாம். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறதான வல்லமை, வார்த்தைக்குள்ளே இருக்கிறதான உயிர் சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் பிரச்சனையை நோக்கி நீங்கள் வார்த்தையை அடிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்குள்ளாக பதிந்து அந்த வார்த்தையை குப்பரடித்து விழ பண்ணி உங்களை ஜெயிக்கிறவர்களாக மாற்றும் பிரியமானவர்களே. நான் சொல்றேன், உங்க இருதயத்தில் இருக்கிற வசனத்தை பிசாசு எடுத்து போடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்தீர்களே ஆனால் உங்கள் ஆவிக்குரிய மனிதனுடைய வளர்ச்சியை எந்த ஒரு சக்தியும் தடுக்க முடியவே முடியாது பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமெல்லாம் எழுந்து நிற்கலாம். வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, வார்த்தையை இருதயத்தில் சரியாக வச்சுக்கொண்டீங்க அப்படின்னா, நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் வழி அருகே விதைக்கப்பட்டவர்களாக அல்ல, கற்பாறையிலே விதைக்கப்பட்டவர்களாக அல்ல, நீங்கள் முட்செடிகளிலே விதைக்கப்பட்டவர்களாக அல்ல, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்களாக தாவீதை போல பிரச்சனையை நோக்கி உங்களுடைய கூழாங்கல்ல எடுத்து எரிகிறவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள் பிரியமானவர்களே. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த கோலியாத்தை தாவீது முறியடித்ததை போல ஒரே ஒரு வசனத்தை சொல்லி, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்கு இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் நிர்மூலமாக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளாக இருக்கிறது பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.